வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். காவேரி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. நைட் நேரத்துல இப்போ கங்காவுமே எல்லாரோட சேர்ந்து தூங்குறதுக்காக வராங்க. நீ ஏண்டி இங்க வர, நீ ஓ ரூம்ல போய் தூங்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இன்னைக்கு தானமா கடைசி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இங்க தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யமுனா. நம்ம என்ன இந்த வீடை வித்துட்டா போக போறோம், தோணும் போதெல்லாம் நம்ம வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்கா. அங்க தூரமா பாட்டு சத்தம் கேக்குதுல்ல அப்படின்னு யமுனா கேக்குறாங்க. காவேரி அம்மா சொல்றாங்க, அந்த பசுபதி தோட்டத்துல இருந்து தான் பாட்டு சத்தம் கேக்குது, விடிஞ்சா அவர் பொண்ணுக்கு கல்யாணம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம தோட்டமா அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இந்நேரம் உங்க அப்பா இருந்திருந்தாருன்னா அவங்க எல்லாருக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கங்கா கல்யாணம் தான் நடந்தா போதும்னு ஆயிடுச்சு, ஆனா உங்க 2 பேரோட கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே காவேரிக்கு நிவின் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கண்டிப்பா நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. யமுனாவும் நிவின் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. சென்னை போயிட்டா நான் தேடி வர மாட்டேனா, மறந்துடுவேனா அப்படின்னு சொன்னதை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அடுத்ததா மறுநாள் காலையில எல்லாருமே இப்ப ஊருக்கு போறதுக்காக கிளம்பி நின்னுட்டு இருக்கிறாங்க. காவேரி எங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க. யமுனா அக்கா உள்ள இல்லம்மா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க போயிட்டா இவ, ஒருவேளை பசுபதிட்ட போய் சண்டை போட போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரியோட அம்மா. அந்த டைம்ல காவேரியுமே இப்ப அவங்க வந்துடுறாங்க. டைம் ஆச்சு, வாங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. குமரன்ட்ட சொல்றாங்க, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடலாமாமா அப்படின்னு சொல்றாங்க காவேரி. எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை, நம்ம ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு குமரன். நமக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் மாமா, இதை மிஸ் பண்ணிட வேண்டாமே, யார்ட்டையும் அவங்க போற வரைக்கும் எதுவும் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இதுக்கிடையில இப்போ நிவின் கல்யாணத்துல நடக்கிறத காமிக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நிவினை இப்போ மணமேடைக்கு அழைச்சிட்டு வராங்க. பொண்ணை கூப்பிட்டு வர சொல்றாங்க. பொண்ணுமே வராங்க. ராகினி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நிவினை பார்த்துமே சிரிக்கிறாங்க. ஆனா நிவின் கண்டுக்கவே மாட்டேன்றாரு. நிவின் காவேரி கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஐயர் இப்போ பொண்ணு மாப்பிள்ள கையில மாலை கொடுத்து மாலையை மாத்திக்க சொல்றாங்க. ராகினி ரொம்ப சந்தோஷமா நிவினோட கழுத்துல மாலையை போட்டு விடுறாங்க. ஆனா வேண்டா வெறுப்பா நிவின் போட்டு விடுறாரு. இதுக்கிடையில காவேரி இப்போ அவங்க மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டுட்டு அந்த தோட்டத்துக்கு வந்துடுறாங்க. ஐயர் நிவின் கையில தாலி கொடுத்து பொண்ணோட கழுத்துல கட்ட சொல்றாரு. தாலியை கையில வாங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு நிவின். நிவின் கழுத்துல தாலி இருக்கிறத பார்த்த உடனே காவேரி யமுனா 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.